சென்னை தீவுத்திடலை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் பார்முலா 4 கார் பந்தயத்தை நிபந்தனைகளுடன் நடத்திக் கொள்ள எந்த தடையும் கிடையாது. எந்தெந்த தேதிகளில் இந்த பந்தயத்தை நடத்துவது என்பதை அரசு முடிவு செய்து கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதே நேரம் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சுற்றியுள்ள அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த கார் பந்தயத்திற்காக அரசு செலவிட்டுள்ள ரூபாய் 42 கோடியை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் அரசுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். இந்த பந்தயத்துக்கான முழு செலவையும் தனியார் நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோன்று எதிர்வரும் அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த பந்தயத்தை நடத்திக் கொள்ள ரூபாய் 15 கோடியை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் அரசுக்கு டெபாசிட் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.